முதலில் அதிகாரம் 1:2 முன்னுரையானது யோபுவினுடைய பெரும் இழப்பையும் அதன் பின்னிருக்கும் காரணத்தையும் விவரிக்கிறது. இரண்டாவதாக அதிகாரம் 3 முதல் 31 வரை யோபுவின் பெரும் துயரத்திற்கு அறிவுபூர்வமான பதில்களை முயன்று காண்பதற்காக யோபுவுக்கும் அவனது 3 சிநேகிதர்களுக்கும் இடையே நடந்த 3 சுற்று பேச்சுவார்த்தைகள். மூன்றாவதாக அதிகாரம் 32 முதல் 37 வரை யோபுவையும் அவனுடைய 3 நண்பர்களையும் விட வயதில் இளையவனான எலிகு நண்பர்கள் மூவரும் பேசி முடித்த பின் தன் உரையை யோபுவிடம் 4 முறை பேசினான். அவனுடைய உரைகளில் யோபுவினுடைய துன்பத்திற்கான உண்மை காரணம் வெளிப்படவில்லை, ஆனாலும் அவற்றில் சில நல்ல உட்கருத்துகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாரம் 38:1 முதல் 42:6 வரை யோபுவினுடைய அறியாமையையும் முறையீடு குறித்தும் தேவன் தாமே நேரடியாக பேசினார். மேலும் தமது வெளிப்பாட்டை குறித்து யோபுவின் பதிலையும் உற்று கவனித்தார். கடைசியாக அதிகாரம் 42:7 முதல் 17 யோபு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றதுடன் இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. யோபு இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியே தெருவில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவர் கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டதுனால அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொன்னார்ல, ஆண்டவர் அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். உங்களுக்கு செய்வார். நீங்க இழந்து போனதை 2 மடங்கா திரும்ப தருவார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். இதயம் தேற்றுகிறான்,